அமைப்புமார் வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கிறதே நல்ல செய்தி தானே. இன்னைக்கு சாயந்தரம் உங்க பொண்ணை பார்க்க ஒரு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பையனோட அப்பா இதே மெட்ராஸ்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு. பையன் திருச்சியில பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றான். பையன் மத்தியானம் வயல் வரான். உங்க பொண்ணை பாக்குறான். நைட்டு பல்ல உள்ள திரும்பி போயிடறான். அப்பா மெட்ராஸ், பையன் திருச்சி. அப்ப கல்யாணமான பொண்ணு எங்க இருக்கணும்? மெட்ராஸ்லயா, திருச்சியிலயா, இல்ல நடுவுல உளுந்தூர் போயிட்டலையா? இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல ஆக வேண்டிய வேலையை கவனிங்க. வரட்டா? கோதாவரி, கோதாவரி, தரகர் வந்தாரு. சரோஜினியை பொண்ணு பாக்குறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் வரதான். நல்ல வசதியான இடமா, அதனால பலகாரம் எல்லாம் நல்லபடியா தயார் பண்ணணும். இந்த ரசகுல்லா இல்ல ரசகுல்லா, அத கையில எடுத்தா எப்படி ஜீரா டக்கு 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 டக்குன்னு சுட்டுமோ, அதே மாதிரி நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குன்னு சுட்டணும். அப்புறம் இந்த பாசியில கால வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ, அதே மாதிரி அந்த கேசரிய வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும். யார் குடல்ல? கண்ணம்மா, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ தலையிடாத. உங்க பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். உடம்பு பூரா சக்கர வியாதி, ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல கேசரியில ஐயாவுக்கு நெய் டக்கு டக்குன்னு சொட்டணும். கண்ணம்மா, நீ சும்மா இருக்க மாட்ட? கோதாவரி, வரவங்கள்ல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. ஆமாமா. சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ 4 விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும். அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்புக்கு ஒத்துக்குமா? கண்ணம்மா, இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு கோதாவரி கோதாவரி, என் வயித்துக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்குன்னு அலற வேண்டியது. நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன். கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? கோதாவரி கோதாவரி கோதாவரி, நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல, பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிற. அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா? உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? எப்ப விஷயத்துல தலையிட்டா எருமாடு பதிலா நீ செத்துருவ. பீடாவுக்கு என்ன பண்ற கோதாவரி? இனிமே பண்ண அடிப்பாரு. எல்லார் வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிக்கலன்னு போயிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வருத்தப்படுவாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் தலைகீழ். பொண்ணு பிடிச்சிருக்குன்னா மாமாவுக்கு வருத்தம் வந்துரும். ஏமா வேற என்ன, பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் நிச்சயமாயிடும்ல. அப்புறம் அவருக்கு கிடைக்கிற கேசரி பஜ்ஜி இத்தியாதி எல்லாம் கிடைக்காம போயிடுமே, அதான் காரணம். ஆனாலும் பெரியவருக்கு நாக்கு 4 முழம் வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் உன் கை மணந்தாமா. வெளியில கல்யாண வீட்டுல சாப்பிடுறதும் சரி, வீட்டுல உன் கையால அவரைக்காய் பொரியல் வச்சு கார குழம்பு சாப்பிடுறதும் சரி. என்னாச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. இப்பதான் ஐஸ் வச்சிங்களே, அதனால. ஓய், சட்டுன்னு உப்பு எடுத்து பட்டுன்னு அடுப்புல போடு, டப்பு டப்புன்னு வெடிக்கட்டும். மாமியாளு மருமகளும் உறவாடுறத பார்த்தா எங்கன்னே பட்டுடும் போல இருக்கு. ஏண்டி என் கழுத்த இருக்கிற? போன மாசம் சைதாப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. இந்த மாசம் ராயப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வரும். அடுத்த மாசம் தண்டையார்பேட்டையில இருந்து இன்னொரு கூட்டம் வரும். இந்த பொண்ணு பார்க்க வர்ற பசங்களுக்கு ஸ்வீட் காரம் பண்ணி போட்டு என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போச்சு. மெல்ல பேசுங்க, மாமா கூடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு, அவர் காதுல விட போ. என்னடி மெல்ல பேசுறது? மாசம் 1ஆம் தேதி ஆனா சொலைய 800 ரூபாய் எண்ணி வாங்கல. அதுல ஏதாவது குறை வச்சிருக்கனா இல்ல டிலே பண்ணிருக்கனா? மாச கடைசியில வந்துட்டு 100 குடு 200 குடுன்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா சொல்லிட்டேன். என்ன நீங்க கவர்மெண்ட்ல பட்ஜெட் போட்டாலே துண்டு விழுது. இது வீட்டுல நாங்களா போடுற பட்ஜெட். ஜானி என்ன மனம் சறுக்கத்தான் செய்யும். இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறீங்களே, முன்ன பின்னதான் இருக்கும். முன்ன பின்ன எல்லாம் இருக்க கூடாது. கல்யாணமோ கருமாதியோ நான் மாசம் 800 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல ஒரு நயா பைசா தர மாட்டேன். என்ன, இதான் லாஸ்ட் டைம். ஓகே? எவ்வளவு வேணும்? சிவா, சிவா, டேய், மணி என்ன ஆகுது? இன்னும் என்னடா தூக்கம்? அண்ணா, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேனே. ஓ, நான் ஆபீஸ்க்கு போகணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இந்த செக்கை டிரா பண்ணி பணத்தை அம்மாட்ட கொடுத்துரு. சரோஜினி யாரோ பொண்ணு பார்க்க வராங்களா, பணம் வேணுமா? டேய், சரோஜினிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றேன். பையன் யாரு, பேர் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் கேட்க மாட்டியா? நீ அவளுக்கு ஒரு அண்ணன்டா. என்னண்ணே, பெரியவங்க நீங்க இருக்கப்ப நான் யாருண்ணே? ஓ, எல்லாம் என் தலையில தான்.
எல்லாரும் உள்ள போயிட்டா டாக்ஸி 22 பைசா யார் தருது? தரேன். பொண்ணு பிடிக்கலன்னா இந்த 22 ரூபா 60 பைசா திருப்பி கொடுத்துருவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா நடக்காது. போட பணத்தை கொடு. போங்க. சாரு அம்மைப்ப மாதிரி வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசர். அது வந்து சாரு தான் ஜவுளி ஜெகநாதன். சேனம்பேட்டில பெரிய ஜவுளி கடலே வச்சிருக்காரு. யோ என்னையா வேற ஒண்ணு இல்ல, தரகராச்சே தொழில் ரீதியா போய் சொல்லிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொடைய தட்டி சமாளிக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் பெரிய ஜவுளி கடல்லாம் இல்ல, தேனாம்பேட்டில் ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசர் இல்ல, சாதாரண கிளார்க்கு தான். பாத்தீங்களா? என் பையன் கணேசன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற தரகர் சொல்லிருப்பாரு. ஆமா சொன்னாரு. அது பொய், சாதாரண கிளார்க்கு தான். இது என் பொண்ணு வசந்தா, மிஸ் வசந்தா, BA படிச்சிருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அப்புறம் சிவப்பு முக்கோணமாக்கும் காலத்தின் கோலம் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. ஐயோ, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரும்பி வரவா போறா? அதை விடுங்க சார், உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. வந்தவங்க மறந்தாலும் இவர் மறக்க மாட்டாரே. இதுல 4 தட்டு வச்சிருக்கேன், வந்தவங்களுக்கு மட்டும் கொடு, இவருக்கு வேண்டாம். அவங்க முன்னாடி இவர் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். மாமா தானே, எதையாவது செய்வார். ஏமா, தரகர் நம்ம வீட்டுக்கு எத்தனை நாளா வந்துகிட்டு இருக்காரு, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு சக்கரை வியாதிமா. கோதாவரி, 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 இவதான். ஓ புரியுது புரியுது. 3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம ஆடி அசைஞ்சு மெதுவா வந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியலையே, உங்க பொண்டாட்டி தானே? ஆமா, மகா புத்திசாலி அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பு. கேசரி நல்லா இருக்குடி. இவன் என் மூத்த பையன் சிதம்பரம், பாபு சிதம்பரனார் பேரை வச்சிருக்கேன். இந்தியன் ஆயில கேஷியர். இவன் என் 2வது பையன் சிவா, சுப்பிரமணிய சிவா பேரை வச்சிருக்கேன். கொடுங்கையூர்ல வைஸ்மெக்ஸ் இண்டஸ்ட்ரியில பிட்டரா இருக்கான். நான் பண்ணின கடைசி தப்பு இவன் தான். பேரு பாரதி. பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மகாகவி பேரை ஏன்டா அந்த படுபாவைக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றான்? +2 பாஸ் பண்ணிட்டானா? இல்ல, எழுதினா எழுதியிருக்கான், இன்னும் எழுதுவான். புரிஞ்சு போச்சு. அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தொடர்கதை. சார், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. வாமா, என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளை என் மருமகன் சொல்றதை விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? போட்டீங்களா? அவருக்கு அவருக்கு இவருக்கா? அப்பா என்னடா, ஒரு 8 அணா இருக்குமா? எதுக்குடா? பூவா தலையா போட்டு பார்க்கத்தான். எதுக்கு போவாதலைய போட்டு பார்க்க போற? இவங்க பொண்ணை கொண்டாந்து காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அம்மா உமா, சரோஜனியை கூட்டிட்டு வந்துருமா? நீ எடுத்துக்கூடிய இவதான் என் பொண்ணு, பேரு சரோஜினி. கவிக்குயில் சரோஜன் நாயுடு பேரை வச்சிருக்கீங்க. சரோஜன் நாயுடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். பொண்ணை கொஞ்சம் பாட சொல்லுங்க. பாட்டு பாட்டு. என்னங்க, உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? என்ன இப்படி கட்டிட்டீங்க? அந்த காலத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்ல நீங்க அனுமதிக்கணும். எங்க பக்கத்துல ஒரு பரம்பரை பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு பாடினா கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை. எங்க பாட்டி அந்த பாட்டை பாடித்தான் என் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க அம்மாவும் அந்த பாட்டை பாடித்தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் பொண்டாட்டி கூட அந்த பாட்டை பாடித்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா.
என் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக டே பாரதி, நம்ம வையாபுரி செட்டியார் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு பம்பாயில இருந்து ஒரு குடும்பம் குடுத்தன வர போறாங்களா. அநேகமா இன்னைக்கு மத்தியானமே வந்துருவாங்களா. செட்டியார் என்கிட்ட சொல்லிட்டு திருநீர்மலை வரைக்கும் போயிருக்காரு. இந்த சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வா. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா செட்டியார் வந்து பேசிப்பாருன்னு சொல்லிட்டு என்ன. கண்ணம்மா, இதை உள்ள கொண்டு போய் பத்திரமா வை. நீ 4 வீட்டுல வேலை செய்யறவ, கண்ட வீட்டுல அதை வச்சிடாத. நீங்க தானே பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க? இதான் வையாபுரி செட்டியார் வீடு. வையாபுரி செட்டியார் திருநீர்மலை போயிருக்காரு. अरे राम, तुम क्या बोलता है? हमको तमिल नहीं मालूम. வையாபுரி செட்டியார் திருநீர்மலை போய் மை ஃபாதர் வையாபுரி செட்டியார் சிநேகிதர்கள், நண்பர்கள், புரியல? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் दोस्त? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். வாங்க, பாம்பேல இருந்து வரேன்னு சொல்றீங்க, கையில பெட்டி தவிர வேற சாமான காணோம். अरे राम, हमको तमिल नहीं मालूम. बॉम्बे टेम्पो जाम आता है. हाँ, पीछे आता है. हाँ, दिस हॉल, बिग हॉल. हाल हॉल हाल. आधे हाँ? हम जाता है, तुम आता है. हाता आओ बेटी, आओ बेटी, आओ. आओ बेटी. आता आता. दिस बेडरूम है. अच्छा बेटा. कितना शानदार है घर. तो सेठ आज बाथरूम या बहुत सुंदर. सेठ जाता, बेटी आता. दिस बेडरूम है. फैन. तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम भारती है. तुम्हारा नाम पारू. पारू है. तुम क्या पढ़ते हो? तुम क्या पढ़ते हो? நான் வீட்ல தான் படுத்துக்குவேன். Which class are you studying? ஐயோ, +2 Past? போச்சுடா. ஐ ரைட்டிங் ரிசல்ட் பேப்பர்ல கம்மி. तुम +2 पढ़ते हो, तुमको हिंदी मालूम नहीं, इंग्लिश मालूम नहीं, तमिल अच्छी तरह मालूम है क्या? अच्छा अच्छा. You said that you have written +2. You neither speak Hindi nor English fluently. Why? हमारा अर्जेंट वर्क बीच में मैं जाता, तुम आता नहीं. बेवकूफ. बेवकूफ. பேக்குப்னா என்னவா இருக்கும்? ஏதோ இருக்கும். மை பேக்குப். தேங்க்யூ தேங்க்யூ. நான் பேக்குப். அச்சா, பேக்குப் 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 பேக்குப். நிலுங்க நிலுங்க. என்ன வேணும்? சொந்த ஊர் பாம்பேயா? இல்ல, ராஜஸ்தான். என்ன விஷயம்? ஹிந்தி தெரியுமா? ஓ, தெரியுமே. பேக்குப். बेवकूफ? नाना, यारे पाते मुट्ठाल सुनने, शैतान की बच्चा. பேக்குப்னா முட்டாளா? இவன் முட்டாள் தான். நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், அவன் இப்படி போறான். भारती, 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 भारती. அண்ணே, என் வயசு பொண்ணு வந்திருக்குண்ணே. அது முன்னாடி என்ன அடிச்சிடாதீங்கண்ணே. அது போனதுக்கு அப்புறம் அடிங்கண்ணே. भारती, भारती. कमान पर कमान, अंदर आओ, अंदर आओ. हमारा मदर, हेलो, हमारा बिग ब्रदर, ओल्ड वाइफ. हेलो. हमारा स्मॉल ब्रदर इज न्यू वाइफ. हेलो. अక్కడ కూర్చో. No thanks. Bharti, my daddy requested you to pay the electricity charges. He went to the office early in the morning.
And today is the last day for paying the bill. If you come home, mommy will give the money and the bill. Will you please do this favor for us? என்னடி சொல்றா? ஒன்றும் புரியலையே தம்பி பாப்பா என்ன சொல்லுது ஒண்ணும் இல்லப்பா அவங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா அவங்க அப்பா காலையிலே ஆபீஸ் போயிட்டாராம் இன்னைக்குதான் கடைசி நாளா பில்லும் பணமும் வீட்டுல இருக்கா நீ போய் கட்டிட்டு வர முடியுமான்னு இங்கிலீஷ்ல கேக்குறா ஓ எலக்ட்ரிசிட்டி பில்லு மணி யூ கிவிங் ஐ கட்டிங் யூ டெல்லிங் You see, I will ask him to come to your house after some time. He has some urgent work here. Okay? ஓகே Okay. Bharti, you told me you were expecting your result today. What happened to that? ஓ பரீட்சை முடிவு என்னாச்சுன்னு கேக்குறா ரிசல்ட் ரிசல்ட் பாஸ் How nice. Congratulations. I'm very glad, Bharti. Okay, bye. Don't forget to come home. டோன்ட் ஃபர்கெட் யூ ஆர் ரியலி கிரேட். வீட்டுக்கு ஒரு மருமக உன்ன மாதிரி இருந்தா இந்த நாட்டுல எவனுக்குமே வீட்டு பிரச்சனை வராதுமா. என்ன சார் செய்யறது எங்க வீட்டுல பலவிதமான வண்டிங்க ஒன்னொன்று ஒரு ரூபத்துல ரிப்பேர் ஆகி நிக்குது எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் முதல்ல அனுப்ப வேண்டிய வண்டி உங்க மருமக சரோதா நீங்களே சொல்லுங்க சார் கல்யாணமான ஒரு பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு பிறந்த வீட்டுல வந்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்து பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது இல்ல கரெக்ட்மா, யூ ஆர் கரெக்ட். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில 11 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். சரி அங்க வந்து நான் என்ன பேசணும்? டைலாக் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார் இது ஒரிஜினல் காப்பி என் கையில தைரியமா வாங்க எனக்கு என்ன பயம்? ஆமா, நாளைக்கு உன் வீட்டுல எனக்கு எதிரா சண்டை போட போறது யாரு? நீதான். ஐயா நானா? ஆமா கண்ணம்மா நீயேதான். வானாமா அவர் இந்த வீட்டு சம்பந்தி பெரிய இடம் அவரை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் தந்தி அடிக்கும் அவர்கிட்ட நான் எப்படிமா சண்டை போடுறது? கண்ணம்மா இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. சரோஜினி அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குதா இல்லையா? அதுவும் இருக்கு. அப்படின்னா அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் கூட நீ தான் சண்டை போடணும். சரிம்மா ஓகே நீ டைலாக்க குடு அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ ஒரு கிளி ஒரே கிளி. காலமாத்துங்க ஒரே பக்கமா ஐயோ இந்த பக்கம் இப்ப ஆரம்பிங்க. நான் இந்த பக்கம் ஜன்னல அண்டியே இருக்கேன் கவலைப்படாதீங்க. நீங்க ஏதாவது உளறிட்டா ஐம் சாரி மறந்துட்டீங்கன்னா எடுத்து கொடுக்க டைலாக் பேப்பர் கையிலேயே இருக்கு. கவலைப்படாதீங்க, லெட்டர் போட்டு தான் வந்திருக்கேன். பின்ன என்ன லேட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க. வீட்டுல யாரும் இல்லையா? ஏயா இம்மா பெரிய உருவம் புடவை கட்டி நிக்கிறனே என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? ஐ வாண்ட் டு டாக் டு சரோஜினி. இந்த தஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இவ்வளவு கத்துற இன்னும் வல்லியே. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல. நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னா யாருக்குமே புரியாது. வந்தாச்சு. வாட் மேட்டர் தமிழ்ல சொல்லு. உள்ள வாங்க. இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது. நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? ஏன் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கம்மன் கடை இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாதான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். மீசக்காரனா? யோ ஆல்பீட் பொன்னாண்டஸ் எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்மன் கடை சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கம்மன் கடை இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும். மரமண்டையா?
யார பார்த்து மரமண்டேங்கிறீங்க? போனா போகுதுன்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போறீங்களே. அப்புறம் நான் வக்கீல தான் பார்க்க வேண்டியிருக்கும். என்னத்துக்கு டைவர்ஸ்? அவையாரியா ஓ வக்கீலு? டைவர்ஸ் சொல்றதுக்கு எங்க பொண்ணுக்கு நான் தான் வக்கீலு. நான் சொல்றேன் ஓ பையனே எங்க பொண்ணு டைவர்ஸ். கண்ணுமா கம்மன் கடை. இந்த கைவனுக்கு ஆச்சு நம்மளுக்கு ஆச்சு. வேறயா? நாளைக்கே நான் வக்கீல் நோட்டீஸோட வர்றேன். இன்னத்துக்கு நோட்டீஸ்? நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா கம்மனு கடை. உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா கம்மனு கடை. ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு, கம்மு நாட்டு கோ. ஓஹோ, ஓகே ஓகே. நாளைக்கே நான் விடுதலை பத்திரத்தோட கம்மறேன். கம்மலைன்னா ஐ ஆம் நாட் ஆம்லெட் பெர்னாண்டஸ். தேங்க்யூ சார். கண்ணம்மா பிச்சுட்ட. சும்மாவா சார்? 25 வருஷமா நடிச்சிட்டு இருக்கால. எங்க? அவ பேட்டையில தெருக்கூத்துல. சார் உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஓ சாரி, கை தெரியல. நன்றி சார்.